ரிஷபராசி அன்பர்களே, குரு பகவானின் வக்ர காலம், அதாவது அதிசாரமாக கடகத்திலிருந்து வந்த குரு பகவான் மீண்டும் மிதுனமனைக்கு போய் அமர்ந்தப் போகிறார். வக்ரமாக அங்கே வக்ரமாக 97 நாட்கள், அதாவது குறிப்பாக 2026 மார்ச் மாதம் 11ஆம் தேதி வரை அங்கே அமர்ந்து பலனை கொடுக்க போகிறார். அப்போ குரு வக்ரம் ஆகும்போது என்ன பலன் ரிஷபராசி என்பர்களுக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த ரிஷபத்துக்கு குரு யாருன்னா 8க்குரியவன், அட்டமாதிபதி, வலிவேதனை தரக்கூடியவன் அந்த குரு பகவான். அவர் இப்போ வக்ரமாகிறது நல்லது. உங்களுக்கு வலி வேதனை இல்லாத தன்மையை கொடுக்க போகிறது இந்த 97 நாட்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதாவது ரிஷபராசி அன்பர்களுக்கு 8க்குரியவன் அட்டமாதிபதி, வலிவேதனை கொடுக்கக்கூடியவன், திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவன் அந்த குரு பகவான் இப்போ வக்ரமாகி உட்கார்ந்திருக்கார். தன்னுடைய இயல்பு தன்மையை மாறி செய்ய போகிறார். அதாவது கடந்த சில மாதங்களாகவே ஒரு வழக்கு இருந்தது, ஒரு வலி இருந்தது, தான் நினைத்தது செயல்படுத்த முடியல, பணம் போய் எங்காவது ஒரு இடத்துல சிக்கி கொண்டிருக்கிறது, பொருளாதாரத்தில் பெரிய அளவுக்கு ஒரு முன்னேற்றம் இல்லை, இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் உணர்வுகளோட அந்த நெகட்டிவ் தன்மையோடு இருக்கக்கூடிய ரிஷபத்துக்கு இப்போ பாசிட்டிவாக மாறப்போகிறது. என்ன ஆகும்? வழக்கிலிருந்து விடுதலை பெறக்கூடிய ஒரு காலகட்டம். ஒன்று, அந்த வழக்கு உங்களுக்கு சாதகமாக மாறும், அல்லது வழக்கிலிருந்து வெளியே வரக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நிச்சயமாக இந்த காலகட்டம் ரிஷபத்துக்கு ஏற்படுத்தும். சார், ஒரு 6 மாத காலமாகவே வேலையில் ஒரே வலியாக இருக்குது, ஒரே வேதனையாக இருக்குது, என்னை யாருமே புரிஞ்சிக்க முடியல, என்னுடைய உயரதிகாரிகள் கூட புரிஞ்சிக்க முடியல, எனக்கு வர வேண்டிய ப்ரமோஷன் எனக்கு வரல. அதாவது ஒரு அழுத்தம், ஒரு வலியோடு இருக்கக்கூடிய இந்த ரிஷபத்துக்கு இப்போ அப்படியே தலைகளை திருப்பி விட்டுரும். அதுவே அதிர்ஷ்டமாக உங்களுக்கு மாற்ற போகுதுன்னு அர்த்தம். அந்த வலிகளை நிவர்த்தி செய்ய போகிறது அப்படின்னு அர்த்தம். அப்போ வழிகளிலிருந்து நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு காலகட்டம். என்ன வழியாக இருக்கட்டும், எதை நினைத்து கொண்டு வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ, பணத்தை இழந்து விட்டேன், அல்லது பணம் ஏதோ ஒரு இடத்துல போய் லாக்காக இருந்தது, அதை மீட்கக்கூடிய தன்மைங்கிறது இந்த காலகட்டம் உண்டு அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா குருங்கிறது தனக்காரகன், மீண்டும் 2ஆம் இடத்துல வர்றார், வக்ர நிலையில் அடைகிறார். அப்போ இழந்ததை மீட்டு கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ரிஷபத்துக்கு நிச்சயமாக அமையும். இந்த வக்ரமடைந்த குரு பகவான் 6ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ கடனை பற்றிய சிந்தனை ஓட்டம் கண்டிப்பாக உண்டு. ஒன்று, கடனை ரொம்ப கடன் இருக்குன்னா கடனை அடைச்சிருவீங்க. முதல்ல கடனை அடைத்து விட்டு மற்ற வேலையை பார்க்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள், தாட் ப்ராசஸ் அதிகமாக ஏற்படுத்தும். அப்போ கடனிலிருந்து மீளக்கூடிய தன்மை, கடனை கட்டிவிடலாம் என்று தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய தன்மை, எதிர்ப்பு பகை இருந்தவர்கள் அவர்கள் உங்களை விட்டு விலகி ஓடக்கூடிய தன்மை, அல்லது நீங்கள் அங்கே விட்டு விலகி செல்லக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள். அப்போ அந்த எதிர்ப்புகளிலிருந்து விலகக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை இந்த 97 நாட்களில் நிச்சயமாக ரிஷபத்துக்கு உருவாக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, நிறைய ரிஷபராசி என்பவர்களுக்கு ஹெல்த் சார்ந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு தொந்தரவை இருக்கக்கூடிய ரிஷபத்துக்கு, ஒன்று வயிற்று பிரச்சனை, ஸ்டொமக் பிரச்சனை, அடிவயிறு பிரச்சனை, ஜீரண சம்பந்த பிரச்சனை, தைராய்டு பிரச்சனை, அதாவது அந்த ஹெல்த் விஷயத்தில் ஏதாவது ஒரு குறைபாடுகள் கொடுத்து கொண்டிருந்தது. ஹெல்த் சரியாக மாட்டேங்குது, நிறைய டாக்டரை பார்த்தாச்சு, ஸோ என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படின்னு வருத்தி கொண்டிருக்கக்கூடிய ரிஷபத்துக்கு இப்போ சொல்யூஷன் கிடைக்கும். நல்ல டாக்டர்கள் அறிமுகப்படுத்தக்கூடிய தன்மை, இந்த இடத்துல போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சரியாகும் என்று சொல்லக்கூடிய அமைப்புகள். ஸோ ஹெல்த்து கேர் எடுக்கக்கூடிய, அந்த ஹெல்த்து சம்பந்தப்பட்ட விஷயத்திலிருந்து விடுதலை பெறக்கூடிய இந்த அம்சங்கள் எல்லாம் நிச்சயமாக ரிஷபத்துக்கு உண்டு அப்படின்னு சொல்லுவேன். அடுத்து வேலை. 6ஆம் இடம் என்பது வேலை. செட்டில் ஆகலை சார், நல்லதாக இருக்குன்னு மிதுனத்துக்கு, அதாவது ரிஷபத்துக்கு எல்லாருமே சூப்பராக இருக்குன்னு சொல்கிறாங்க, பட் இன்னும் எனக்கு ஒரு நல்ல வேலை அமையலை சார், வலியோடு தான் இருக்கிறேன், நான் படித்தது ஒன்று, கிடைச்ச வேலை ஒன்று, வேலையில் ஒரு திருப்தி இல்லை, வேலையில் இடைஞ்சல் தருவதற்கு அதிகமாக இருக்குது, சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு இல்லை, இப்படி எல்லாம் இந்த வேலை சார்ந்த விஷயத்தில் ஒரு 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 குடைச்சல் உங்களுக்கு கொடுத்து கொண்டிருந்த ரிஷபத்துக்கு அது சரி செய்வதற்குண்டான ஒரு
பீரியடு தான் இந்த வக்ர காலம் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா அதே குரு பகவான் தான் உங்களுக்கு லாபாதிபதி, 11க்குரியவன். அப்போ பிரச்சனைகள் கொடுத்து கொண்டிருந்த விஷயங்களுக்கு இப்ப தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ரிஷபத்துக்கு அமைய போகுதுன்னு சொல்லுவேன். அதிலும் குறிப்பாக நம்ம சொல்ல போனா வேலை விஷயத்துல 10ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். இப்போ அங்க ராகு இருக்கார். நிறைய பேர்த்துக்கு மாற்றங்களை கொடுக்கும் இந்த காலகட்டம். வேலை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம், ஊர் மாற்றம், இடமாற்றம், இந்த மாதிரி எந்த மாற்றம் உங்களுக்கு தேவையோ அந்த தேவைக்கு இப்போ செயல்படுத்தக்கூடிய அல்லது அதுக்குள்ளே என்ட்ரி ஆகக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும். வெளிநாட்டு பாக்கியமும் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்கிறேன். டிராவல் உண்டு. 10ஆம் இடத்தில் ராகு இருக்கார். ராகுவை குரு பார்க்கிறார். அப்போது குருங்கிறது வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட ஒரு கிரகத்தை பார்க்கறதுனால வெளிநாட்டு வாய்ப்புகள் அல்லது வெளி மாநில வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இந்த ரிஷபத்துக்கு நிச்சயமாக உண்டுன்னு சொல்லுவேன். நிறைய பேர்த்துக்கு கௌரவ பிரச்சனைகள் கூட கொடுத்துருக்கோம். கௌரவம் இல்லை, நல்ல உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கல. ஸோ இந்த மாதிரி கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய ரிஷபத்துக்கு தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த 97 நாட்கள் அப்படிங்கிறத உறுதியை நம்ம சொல்லலாம். லாபம், இந்த லாபம் அப்படிங்கிற அமைப்பு, சார் நான் தொழில் செய்கிறேன், வேலை செய்கிறேன், உத்தியோகம் செய்கிறேன், வியாபாரம் செய்கிறேன், ஆனால் லாபம் மட்டும் கிடைக்கலையே சார், அந்த உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கல சார் அப்படின்னு இருக்கக்கூடிய ரிஷபத்துக்கு இந்த காலகட்டம் லாபத்தை கொடுக்கக்கூடிய, மன மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக ரிஷபத்துக்கு அமையும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இடம் வாங்குவீங்க, சொந்த இடம் வாங்கணும். இது வரைக்கும் இருக்கிற இடத்துக்கு, அதாவது ஒரு வாடகை வீட்டில் தான் இருந்துட்டு இருக்கேன் அப்படின்னு இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இப்போ சொந்த வீடு, சொந்த இடம் வாங்கக்கூடிய யோகத்தை தரக்கூடிய அம்சம்ங்கிறது இருக்கு. ஏன்னா ரிஷபம் ரொம்ப நாளாக, ஏன்னா 8ஆம் அதிபதி தான் குரு தானே, ரொம்ப நாளாக நீங்கள் யோசிச்சுட்டு இருப்பீங்க, இது வரைக்கும் நான் வாடகை கட்டின பணத்தை வச்சுருந்தாலே ஒரு சொந்த இடம் வாங்கியிருக்கலாமே, இன்னும் நம்ம வாடகை வீட்டில் தான் இருக்கிறோம், இன்னும் எத்தனை நாள் தான் இருக்க போகிறோம் இப்படின்னு நினைத்து கொண்டு இருக்கக்கூடிய ரிஷபத்துக்கு இந்த 97 நாட்களில் கண்டிப்பாக ஒரு இடத்தையாவது வாங்கிடணும், ஒரு சொந்தமாக நம்முடைய பெயர் இல்லை ஒரு வீடையாவது வாங்கிடணும் அப்படிங்கிற எண்ணம் ஆழ்மனதில் உண்மையாக உங்களுக்குள்ள வர வச்சு அதை செயல்படுத்தக்கூடிய அந்த பாக்கியமும் இந்த காலகட்டம் ரிஷபத்துக்கு ஸ்ட்ராங்காக உண்டுன்னு சொல்லுவேன். இடம், நிலம், வீடு, மனை யோகம், வண்டி, வாகனம், ஸோ இந்த மாதிரி அசையும் அசையா சொத்துக்கள் சார்ந்த விஷயத்தில் முதலீடு பண்ணுவீங்க. ஸோ இதெல்லாம் செய்யக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அமையும். இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா, குடும்பத்தில் பிரச்சனை ஏற்படுத்தி கொண்டிருந்தவர்கள், குடும்பம் பிரிந்தவர்கள், மனக்கசப்போடு இருக்கின்றவர்கள், ஒரு ஈகோ அப்படிங்கிற ஒரு சின்ன அந்த இதனால அந்த ஒரு விரிசல் இருக்கக்கூடிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவன் அல்லது மனைவியாக இருந்தாலும் சேர்ந்துக்கலாம், நம்மளுடைய குடும்பம்தான் அப்படிங்கிற அந்த பொதுநல உணர்வை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இதுதான். அப்போ குடும்பத்தை அமைத்து கொடுப்பது, குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பது, பணத்தால் ஏற்படுத்தக்கூடிய சிக்கல்கள், பணத்தால் ஏற்படுத்திய சிக்கல்களை களைவது, கொடுத்த பணம் ரிட்டர்ன் வரக்கூடிய பாக்கியங்கள், கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியலையே என்று இருக்கக்கூடிய ரிஷபத்துக்கு அதை காப்பாற்றக்கூடிய அமைப்புகள், சந்தர்ப்பங்கள், இது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த வக்ர காலகட்டம் இந்த ரிஷபத்துக்கு அமையும் என்று சொன்னால் அது மிகையாகாது. இன்னும் அந்த குரு பகவானால் ஒரு நல்ல பலன் வேணும் அப்படின்னா தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமை தோறும் நீங்கள் வழிபட்டு வருவீர்கள் என்றால் ஒரு நல்ல லாபம், மனமகிழ்ச்சி, சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நிகழ்வு நிச்சயமாக ஏற்படுத்துங்கிறதுல
எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ சொன்னது கோச்சார ரீதியாக ஒரு பொதுவான பலன்கள் தான். உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் எந்த நிலையில் இருக்கார்? வக்ரமாக இருக்காரா, ஆட்சி பலத்தோடு இருக்காரா, உச்ச பலத்தோடு இருக்காரா, அல்லது வர்க்கோத்தம பலம் பெற்றிருக்கா, பாவ கிரகங்களினுடைய தொடர்பில் இருக்கா, என்ன தசா புத்தி அந்தரம் நடக்குது என்பதை பொறுத்து நிச்சயமாக பலன்கள் மாறுபடும். ஒரு துல்லிய பலன் வேணும், ஒரு சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ ஃபோன் கால் மூலமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.